ஹே ஹாய் கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமா சரியான ஓல்டு ட்ராமா. நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி ஓல்டு ட்ராமா போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் பண்ணீங்க. ஸோ அதனால இந்த ட்ராமா எடுத்திருக்கு. இந்த ட்ராமாவோட ஹீரோ வந்துட்டு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த ஹீரோவை நம்ம மறக்க முடியுமா? ஸோ அதே ஹீரோ தான். ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களும் ரொம்ப சாமிங்கான கேரக்டர் இருக்காங்க. இந்த ட்ராமாவோட ஒன்லைன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான சரியான பொறுக்கி பையங்க. அவங்ககிட்ட நம்ம ஹீரோயின் பாடாத பாட போற மாட்டிக்கிட்டு, அது இல்லாமல் அவனுக்கு காசு பணம் இது எல்லாமே தான் முக்கியம். அவன் ஆல்ரெடி பணக்காரன். பட் இருந்தாலுமே அவனோட காசுங்கிறது அவனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ காசுக்காக எந்த எல்லைக்கு வேணா போவேன் அப்படிங்குவாங்கல்ல, அந்த கேரக்டர் தான் நம்ம ஹீரோ. ஸோ அவன் வந்துட்டு நம்ம ஹீரோனை எவ்வளோ டார்ச்சர் பண்றான், ஒரு காசுக்காக நம்ம ஹீரோனை எவ்வளோ கஷ்டப்படுத்துறான் அப்படிங்கிறதுலாம் தான் பார்க்க போறோம். ஆனா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பணக்கார வீட்டு பொண்ணுலாம் இல்லை. அவ ஏதோ மிடில் கிளாஸ் பொண்ணு தான். அவ வந்து அவ லைஃபை பார்த்துட்டு போவான். ஆனா ஹீரோவா வாண்டடா போயிட்டு அவளை போயிட்டு டார்ச்சர் பண்றது, முக்கியமா லவ்ங்கிற பேர்ல நம்பிக்கை துரோகம் பண்றது, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் லைஃப்ல இருந்துட்டு அவளை ரொம்ப கண்ட்ரோல் பண்றது அப்படின்ட்டு நிறைய விஷயம் இருக்கு. நிறைய குட்டி கிடக்குது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து கதை எல்லாமே இருக்கும். ஹீரோட கேரக்டரா இருக்கட்டும், ஹீரோயினோட கேரக்டரா இருக்கும், சுத்தி இருக்கவங்க கேரக்டரா இருக்கும், எல்லாமே வந்துட்டு சூப்பர் கேரக்டரா இருக்கும். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ வந்து லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஜல்ல குட்டீஸ் ப்ளீஸ். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலோட மாடலிங் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்துட்டு ஈவென்ட் நடக்குது. அந்த ஹோட்டல் தான் இந்த ஊர்லயே வந்துட்டு செம்ம டாப் ஹோட்டலா இருக்கா. ஸோ அதோட வியூஸ் எல்லாம் ஓடிட்டு இருக்கும் போது அங்க ஒரு ஒரு பையன் இருக்கான். அவன் வந்துட்டு வக்கீலா இருக்கான். அவனும் வக்கீல், அவங்க அப்பா வக்கீல். ஸோ ரெண்டு பேரும் இருக்காங்க. டியாங் டின் அவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு அப்பா பையனும் வக்கீலா இருக்காங்க. ஒருத்தருக்கு இவரு தான் பெரிய பணக்காரி. இவரோட பேர் வந்துட்டு சியா. ஸோ சியாட்ட சொல்றாங்க, பாருங்க இப்போதைக்கு தாய்லாந்துல டாப் கம்பெனி பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களோட தான், டாப் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அந்த சியாங்கிறவருக்கு வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வரியாவே இருக்கு. அவருக்கு வந்து ஏதோ உடம்புலாம் சரியில்லை போல. அவர் என்ன சொல்றாருன்னா, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறதுக்கு காரணமே என் ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டோட ஃபேமிலி மட்டும்தான் அப்படின்னு சொல்றாரு. சரி அதுக்கு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப அந்த லாயர் வந்து ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. சொல்ல போனா இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தான் போல. அவர் வந்துட்டு யாரை மீட் பண்ணி பேசுறாங்கிறது லாயருக்கு தெரியும். ஆனா லாயரோட பையனுக்கு டீனுக்கு தெரியாதுல்ல. ஸோ வந்துட்டு அங்கிள் நீங்க யாரை பத்தி பேசுறீங்கும் போது, அதுவாப்பா அது வந்துட்டு என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். ஆனா அவன் இப்போ உயிரோட இல்லை. அவனோட ஒய்ஃப் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் உயிரோட இருக்காங்க. நான் அவங்கள பார்க்க போகணும். நான் வந்துட்டு பிம்மை வந்து பார்க்க போகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து லாயர் கேட்கறாரு, என்னது பிம்மே அப்படின்னு சொல்லிட்டு டியான் வந்து கேட்கறாரு. ஆமா நான் வந்துட்டு பிம்மை பார்க்க போகணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம், சரிடா என்னடா உன்னோட சூழ்நிலை சரியில்லையடா, இப்ப வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படிங்கும் போது, இல்ல வேண்டாம் நான் வந்துட்டு கிளம்பி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க. அவ பாத்தீங்கன்னா பின்னாடி ஒருத்தவங்க ஓடி வராங்க. இவங்க யாண்டு இருக்காங்களே, இப்போ உடம்பு சரியில்லைன்னு ஒரு பணக்காரர் இருக்காரு, அவரோட தங்கச்சி. அவங்களுக்கு என்னன்னா எப்பவுமே இந்த லாயர்ஸ் ரெண்டு பேர் மேல நம்பிக்கை கிடையாது. எப்போதுமே அண்ணன் கூட வந்து ஒன்னாவே இவங்க ரெண்டு பேர் இருக்காங்க. கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு நிறைய சொத்து இருக்கு, இவங்க ஆட்டையை போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எப்பவுமே பணம் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுதான் யோசிச்சுட்டு இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் வந்துட்டு இவங்க ரெண்டு பேர் கூட தான் இருக்காங்க. எனக்கு இந்த ரெண்டு பேர் மேலேயே ரொம்ப டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களுக்கு வந்துட்டு மணி ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் பெருசா அண்ணங்கிற ஒரு பாசம்லாம் வந்துட்டு செகண்டரி தான். அதுக்கப்புறம் இந்த சியாங்கிறவர் வந்துட்டு போறாரு. அது பாத்தீங்கன்னா சரியான ஒரு இதா இருக்குது, ஒரு மார்க்கெட் சைடா இருக்குது. அங்க கொஞ்சம் லோக்கல் பீப்புளா இருக்காங்களா, அந்த மாதிரி பிளேஸா இருக்கு. அங்க போய் வந்துட்டு இங்கதான் பிம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு டியான் என்ன சொல்றாரு, ஆமா இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்றாங்களா. சரி நான் போறங்கும் போது அப்போ வந்துட்டு கேக்குறான் அந்த டின், அந்த பையன் இருக்கானு கேக்குறான், என்ன அங்கிள் இந்த பிளேஸ்ல நடந்து போறீங்களா, இங்க போறீங்களாங்கும் போது, ஆமாப்பா நான் போய்க்கிறேன் யாரையும் கூட வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி நடந்து போயிட்டு இருக்காரு. அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருக்காங்க. அவங்க கிட்ட வந்துட்டு பிம் அவங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லாவே தெரியுமே, அவங்க வந்துட்டு பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க, அவங்களோட கடை அங்கதான் இருக்கு, போங்க சார் அப்படின்னு சொல்றாங்க. பாத்தீங்கன்னா உங்க அப்பா பெரிய கார்ல வந்து இறங்கியிருப்பாரா. சரி என்ன இவ்வளவு பெரிய பணக்காரங்க வந்துட்டு அவங்கள தெரிய வராங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணுவாரு, தெரியாம தடிக்கு கீழே விழுந்துருவாரு. அவருக்கு ஆல்ரெடி உடம்பு வேற சரியில்லை. கரெக்டா அந்த நேரம் பார்த்துட்டு ஹீரோயின் வந்து தூக்குவா. இவதான் ஹீரோயின், இவளோட பேர் வந்துட்டு நம்ம வந்து தூக்குறோம். நம்ம பார்த்துட்டு அவர் ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அப்படியே நம்ம வந்துட்டு அவங்க பிம்முன்னு ஒருத்தர் தானே வந்திருக்காங்க, பிம்மோட பொண்ணு தான் நம்ம. ஸோ அப்படியே வந்துட்டு பிம் மாதிரியே இருக்கிறனால அப்படியே பார்த்து ஷாக் ஆகிறாரு. ஏமா நீ யாருமா, பிம்மோட பொண்ணா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படியே பார்க்க பிம் மாதிரியே இருக்கும்போது, ஆமா எப்படி கண்டுபிடிச்சிங்க அங்கிள், ஆமா எங்க அம்மா பேர் தான் பிம், நீங்க யாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே உங்க அம்மா பார்த்த மாதிரி இருக்கு, சின்ன வயசுல உங்க அம்மா இப்படிதான் அழகா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பக்கம் வந்துட்டீங்களான்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போறாங்க. இந்த பிம்முங்கிறத காட்டுறாங்க. அவங்க தான் வந்து பார்லர் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த கடைக்கு வந்துட்டு இவர் போறாரு. இவரை பார்த்தனுமே
அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. இவர் வந்து ரொம்ப ஆசையாக பேசுறாரு. இவரோட எக்ஸ் லவர் தான் இந்த பொண்ணு. எக்ஸ் லவர்ல ஒன் சைட் லவ். ஸோ அதான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணை பார்த்தோன்னே அவர் ரொம்ப ஆசையாக பிம் அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாரு. ஆனால் அவங்களுக்கு சுத்தமாகவே பிடிக்கல. எதுக்கு இங்கே வந்தீங்க, அவங்க ஃபேஸை பார்க்க எனக்கு இஷ்டமே கிடையாது, ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பி போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லை ப்ளீஸ் உங்ககிட்ட நான் பேசணும், கொஞ்சம் டைம் கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. முடியாது, நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்றாங்க. ப்ளீஸ் பிம் எனக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையெல்லாம் பிடிச்சி கெஞ்சுறாரு. இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. கையை விடியா அப்படின்னு சொல்லிட்டு உங்க மூஞ்ச பார்க்க எனக்கு இஷ்டம் கிடையாது, போ அப்படின்னு சொல்றாரு. ஸோ என்னதான் ஃபிளாஷ்பேக்ல நடந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பிம், அதுக்கப்புறம் இந்த பிம் ஹஸ்பண்ட் இருக்காங்களா, அவர் பேர் பாட்டு. அதுக்கப்புறம் அந்த சியா, இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. அந்த லாயரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாருன்னா இந்த சியாங்கிறவரும் ஹீரோயினோட அப்பாவும் சேர்ந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சியாங்கிறவர் வந்து இந்த பிம்ங்கிறவங்க வந்து ஒன் சைடு லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் பிம் வந்துட்டு சியாவை லவ் பண்ணல. அதுக்கு பதிலாக ஹீரோயினோட அப்பா இருக்காருல பாட்டு, அவரை தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த ஆளுக்கு தெரிஞ்சு தான் லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு எப்படி தான் ஃப்ரெண்டை லவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, உனக்கு ஷேர்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டையும் இவங்களையும் வந்துட்டு வெளியே அமைச்சிருப்பாரு. இவங்க வெளியே வந்து கஷ்டப்பட்டு இருந்திருப்பாரு, இவர் நல்லா முன்னேறி போயிட்டு இருந்திருப்பாரு. அப்பெல்லாம் இவர் வந்து பெருசா இவங்க வந்து கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாரு. இப்போ இவருக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை. ஸோ இவர் பண்ண பாவத்துக்குலாம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அதனால இவர் என்ன பண்றாருன்னா பார்க்க வராரு. இவருக்கு வந்து லங்ஸ் கேன்சர் ஏதோ சம்திங் வந்திருக்கு. ஸோ காட்டுறாரு, எனக்கு உடம்பு சரியில்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாரு. அப்பயும் அவங்க வந்துட்டு இறங்கிலாம் வரல. அப்ப நம்ம ஹீரோயின் இருப்பார்ல, இவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லைன்னா கொஞ்சம் லொக்குன்னு இரும ஆரம்பிப்பாரு. அப்ப என்ன பண்றாங்க, ஹீரோயின் வந்துட்டு பாக்குறாங்க. அப்போ வந்துட்டு இவங்க அம்மா சொல்றாங்க, நீ ஃபர்ஸ்ட் வெளியே போமா அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணை வெளியே அனுப்பிச்சிட்டு இந்த ஆளுகிட்ட பேசுறாங்க. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க, இங்க ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியுமா, இப்போ வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, நான் வந்து தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றீங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஹஸ்பண்ட் இல்லாதப்போ தான் குழந்தைய வந்து வளர்த்துருப்பாங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன, ஹஸ்பண்ட் ஃபுல்லா எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணது ஹோட்டல்ல. அவங்க கிட்ட பெருசா சொத்து எதுவுமே இருந்திருக்காது. ஏன்னா இந்த ஆள் நல்லா பணக்காரனா நல்லதுமா தான் இருந்திருப்பான். என் ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டப்பெல்லாம் நீ ஹெல்ப் பண்ணல, இப்ப எதுக்கு நீ உன்னை ஹெல்ப்பை தூக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. நான் மன்னிக்கவே மாட்டேன் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. இவர் வந்துட்டு காலில் உழுவாத குறையா வந்து கெஞ்சுவார், ப்ளீஸ் நான் மன்னிச்சிடு, நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு கெஞ்சிட்டு இருந்தாலும் அவங்களால மன்னிக்க முடியாது. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, நான் அவங்கள வந்து மன்னிக்க மாட்டேன், நீங்க பண்ணது துரோகம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் இவரால எதுவும் பேச முடியல. அவர் வந்து மன்னிப்பு தான் கேட்கிறாரு. என்னோட கடைசி காலத்துலயாச்சும் என்னை மன்னிச்சிடுமா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா இவங்க சொல்லிடுறாங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிடுறாங்க. இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல. ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்களா. அதுக்கப்புறம் அவரால் இருக்க முடியல. அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி வராரு. பார்த்தீங்கன்னா தன்னோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோ இருக்கு, அந்த ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கு. ஸோ அவங்க அந்த ஃபேமிலியாக இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அதுக்கப்புறம் அவர் வெளியும் வந்தார், சியாங்கரும் வெளியே வந்துடுறாரு. நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வரான். அங்கிள் அம்மாவை பார்த்துட்டீங்களா, ஆனால் அவளுக்கு எதுவுமே தெரியாதுங்க, நடந்த எந்த விஷயமும் தெரியாது. பார்த்துட்டீங்களாங்கும்போது பார்த்துட்டம்மா, என்னோட கார் அங்கே தான் இருக்கு, கார் வரைக்கும் வந்து விடமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. சரி நான் வரேன் அங்கிள் சொல்லிட்டு அவள் அழைச்சிட்டு போவான். அதே மார்க்கெட்டில் ஹீரோயினுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போ வீஃபா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் பாக்குறாங்க, இந்த மார்க்கெட்ல இவ்வளவு பெரிய கார் பார்த்ததே இல்லை, அந்த கார்ல இவர் தான் வந்தாருன்னு சொல்லிட்டு அங்க சியாவை பார்த்துட்டு கை காட்டுவாங்க. வி வந்துட்டு பாக்குறோம், வீக்கு வந்துட்டு ஹீரோயின் மேல கொஞ்சம் இஷ்டம் இருக்கு, அந்த மாதிரி ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. இவர் என்ன பண்ணுவாரு, போய் அழைச்சிட்டு வருவாரு. அழைச்சிட்டு வந்து கார் வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இதான் வந்துட்டு லாயர் டியான்னு சொல்லிட்டு டின் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் இன்ட்ரோ பண்ணுவாரு. இவரு உங்க அப்பாவுக்கு வந்து நல்லா தெரிஞ்ச ஃப்ரெண்டு தாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிம் அவங்களுக்கு இந்த லாயரை தெரிஞ்சிருக்கும், ஆனா இவங்க வந்து மீட் பண்ணி எல்லாம் பேசியிருக்க மாட்டாங்க. அப்புறம் சியாங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, அம்மாவை நீ நல்லா பாத்துக்கோமா அப்படின்னு சொல்றாரு. ரொம்பவே தேங்க்ஸ் நீ என்கிட்ட சந்தோஷமா பேசினதுக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு இந்த பொண்ணெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டு தான் வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு உயில் எழுதுறாரு. ஸோ அந்த உயில் என்ன எழுதியிருக்காருன்னா, நம்ம ஹீரோனோட பேர்ல வந்துட்டு $500 மில்லியன் வந்துட்டு எழுதியிருக்காரு. இதை வந்துட்டு ஒரு உயில் எழுதி கொடுக்குறாரு. அந்த அந்த உயில் எழுதும் போது பக்கத்துல யார் இருக்காங்கன்னா, அந்த லாயர் இருக்காரு, அந்த லாயரோட பையன் டின் இருக்கான், அவ்வளவுதான் இருக்காங்க. அவரோட ஃப்ரெண்டோட போட்டோவையே பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே பார்த்து ரொம்ப சோகமா இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவரோட ஹோட்டல் தான் கட்டுறாங்க. அந்த ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா மாடலா வந்து 2 பேர் இருப்பாங்க. அந்த 2 பேருமே எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணு இருக்கல, இவ பேர் வந்துட்டு ராங்கு, இன்னொருத்தி இருக்கா, அவ பேர் வந்துட்டு ஜெனி. ஸோ இவங்க 2 பேருமே வந்துட்டு ஒரு நல்ல மாடலா இருப்பாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் போட்டி போடுறது. அவங்க சைட்ல ஒரு 3 பொண்ணுங்க வச்சுப்பாங்க, இவங்க சைட்ல 3 பொண்ணுங்க இருப்பாங்க. எல்லாரும் ஏத்தி விட்டு நீ
நீ தான் நல்ல மாடல், நீ தான் நல்ல மாடல் சொல்லிட்டு ஏற்றி விட்டு 2 பேருக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் இந்த கம்பெனியில் இருக்கும். இவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் அந்த கம்பெனியில் வந்து மாடலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே திருப்பி வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த சியாங்கிறவர் என்ன பண்ணிட்டாருன்னா திருப்பி பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒன்றுமே புரியல. அப்பதான் உயில் எழுதி வச்சிருப்பாரு. அப்போ திருப்பி பிளட் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. இந்த உயில் எழுதும் போது தன்னோட தங்கச்சி வந்து கூப்பிட்டு இருக்க மாட்டார். தங்கச்சி வந்து பாக்குறாங்க மால் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அப்ப டின் இருக்கான அவன் வந்துட்டு இறங்கி வந்துட்டு இருக்கான். என்ன டின், என்ன ஆச்சு, எங்க அண்ணனுக்கு என்ன ஆச்சு, டாக்டர் வரட்டுமா அப்படிங்கும் போது இல்ல உள்ள போவாதீங்க, யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க போது அப்போ நீனும் உங்க அப்பா மட்டும் இருந்தா போதுமா, எனக்கு எதுவும் சந்தேகமா இருக்கு, எங்க அண்ணன் என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு சந்தேகமா பாக்குறாங்க. நான் ரூமுக்கு போதான் போறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இவர் இங்க இருந்து ரத்தம் வந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த போட்டோ இருக்குள்ள அதெல்லாம் கீழே விழுந்துருது. ஏதோ சவுண்டு கேட்குது. அதுக்கப்புறம் தங்கச்சி வந்து ஓடி போய் பாக்குறாங்க. இந்த ரத்னாங்கிறவங்க வந்து ரேட்னே வச்சுக்கலாம். அந்த ரேட் வந்து ஓடி போய் பாக்குறாங்க. தான் அண்ணா அதே இடத்துல வந்து இறந்துறாரு. அந்த லாயர் ஃப்ரெண்டுக்குமே ஷாக்கு தான். ரத்த வந்து இறந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த டீன் இருக்காருல அவர் வந்து யாருக்கும் கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் சியாக்கு வந்து ஃபியூனரல் தான் நடந்துட்டு இருக்கு. அவங்க அக்கா வந்துட்டு தங்கச்சி வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்களே. அப்ப பாத்தீங்கன்னா அந்த ராங் இருக்கால அவன் என்ன பண்றான்னா அந்த ஃபியூனருக்கு போட்டு வர ட்ரெஸ் மாதிரில ரொம்ப சின்னதா ரொம்ப கிளாமரா போட்டு வரான். இதெல்லாம் பார்க்கும்போது ரேட்டுக்கு சுத்தமாவே பிடிக்கல. என்ன இது, என்னோட அண்ணோட ஃபியூனருக்கு நீ இப்படிதான் ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இந்த பொம்பளை போனதுக்கு அப்புறம் மாடல் தானே, ஸோ எல்லாரும் என்ன பண்றாங்க உட்காருங்க உட்காருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளுக்கு போட்டியா அந்த செனி இருக்காலும் அவளும் வந்து போட்டியா வந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம அந்த செனி வந்துட்டு ஃப்ரண்ட் ரோல போய் உட்காடுறா. அப்ப வந்து ரேட் கேட்கறாங்க, நீ ஒன்றும் எங்களுக்கு க்ளோஸ் கிடையாது, எங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸும் கிடையாது, நீ எதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஏன் நான் உட்காரட்டி என்ன, சியாவோட மாடல் ஆனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே வந்துட்டு எய்த்து பேசுறா. அது மட்டும் இல்லாம நீ வந்து அவரோட தங்கச்சி தானே, உன் மேல எந்த ப்ராப்பர்ட்டியே இல்லை எனக்கு தெரியும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி திமுறா பேசுறா. அதுக்கப்புறம் திட்டி என்ன பண்றாங்கன்னா ஜெனியை பின்னாடி உட்கார வைக்கிறாங்களா. அப்ப ராங் கேட்கறா, அப்படியே இப்படியே இவன் மாதிரி போயிட்டு முன்னாடி போய் உட்காந்த பாத்தியா உன பின்னாடி தோத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு ஜெனியை வந்து வெறுப்பேத்துறா அந்த ராங்குங்கிறவ. ஸோ இவங்க 2 பேருக்கும் அப்படியே மாத்தி மாத்தி சண்டை வர ஆரம்பிக்குது. அது ஒரு ஃபியூனர் பேச கூட தெரியாம 2 பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. லாயர் போய் தடுக்கிறாரு அந்த டின்னு. அப்பயும் வந்துட்டு கேட்க மாட்டேங்கிறாங்க. 2 பேரும் வந்து அடிப்படிய மாதிரி வந்துட்டு முடியெல்லாம் புடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பயந்துட்டு பார்த்து பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப அசிங்கமா இருக்குது. அப்போ ஒரு சவுண்டு வருது, ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா அது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோட பேர் வந்து காங்க. உடனே அத்தை வந்துட்டு காங்க நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து கூப்பிடுறாங்க இந்த ஆன்டி. உடனே வந்துட்டு யார் அந்த காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நக்கெல்லாம் வந்துட்டு ராங் வந்து கேட்கறோம்ல. அப்பதான் வந்து லாயர் சொல்றாங்க, இதுதான் வந்து சியாவோட ஒரே ஒரு பையன், இப்பதான் அமெரிக்காலேருந்து வந்திருக்காரு, அமெரிக்கால வந்துட்டு படிச்சுட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் பார்த்தோன்னுமே இந்த ராங்க்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சியாவோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ சாரி சார் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலதான் எல்லா தப்பும் இருக்கு, என் மேல ஒரு தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ பதிலே பல்ல இழிக்கிறா. சரி இந்த ஹீரோ வந்து கரெக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறா போல. அதுக்கப்புறம் ஜெனி என்ன பண்றான்னா காது கிட்ட போயிட்டு நீங்க வந்துட்டு ஃப்ரீயா இருந்தானா வாங்கலாம் மீட் பண்ணி பேசலாம், என்னோட பேர் ஜெனி அப்படின்னு சொல்றா. அப்போ வந்து சித்தி சித்தினே வந்து பாத்தீங்களா பழைய ட்ராமோட இதே. அப்போ அத்தை வந்து சொல்றாங்க, இங்க பாருடா இங்க கண்ட கண்ட நாயெல்லாம் இருக்கு, நான் வந்து போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போறாங்க. இவளுக்கா ஜெனிக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அதுக்கப்புறம் ஜெனி வந்துட்டு வெளியே வந்துடுறா. யாரு அவன், எங்கேருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த அல்லக்கை இங்க ரெண்டும் சொல்லுது, அவன் வந்து அமெரிக்கால படிச்சுட்டு இருந்தான், அவனுக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்டே கிடையாது, நாங்க தேடி பார்த்தோம், அது இல்லாம சொத்து எல்லாத்துக்கும் வாரிசு இந்த ஒரு பையன் தான் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஜெனி வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிடறான். அதுக்கப்புறம் சியா வந்து பணக்காரு தானே, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த நியூஸ் பேப்பர்லாம் வருது. இதை வந்துட்டு பிம் வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு அவங்க பெருசா எதுவும் ரியாக்ட் பண்றது இல்ல, ஹஸ்பண்ட் போட்டோவை பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்து ஏதோ ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ஒயில் வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அத்தையை வந்து வெளியே போக சொல்றாங்க. அத்தை வந்து சொல்றாங்க, ஏன் நான் இருக்க கூடாதான், எங்க அண்ணன் நான் இல்லாமையா படிக்கணும்னு சொல்லியிருக்காரு, நான் ரிலேட்டிவ் தானே அப்படிங்கும் போது சாரி மேடம் அவரா தான் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி நான் ஒயில் படிக்கும் போது யாரும் வந்துட்டு கூட இருக்கக்கூடாது, என் பையன் மட்டும் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு, வேணா வந்து பாக்குறீங்களா இல்ல எழுதி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் போய் எடுக்க போறாரு. இது எல்லாமே ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு தான் இருக்கான். அப்போ வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நான் வெளியே போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்ட வந்து சித்தி அத்தை வந்து கேட்குறாங்க. அதுக்கு அத்தை ஹீரோ என்ன சொல்றான்னா, ஆமா வேற வழியில அப்பா எழுதியிருக்காங்கல்ல, ஸோ அதை கேட்டுதானே ஆகணும் அத்தை அப்படின்னு சொல்றான். சரி சொல்லிட்டு அத்தை வந்து வெளியே போறதுக்கு என்ன சொல்றான்னு, நீங்க பாருடா இந்த 2 லாயரை மட்டும் நம்பாத, உனக்கு நல்ல லாயர் வேணும்னா நான் அவுட் சைட் வா, நான் வேற லாயரை வந்துட்டு அப்பாயின்மெண்ட் பண்றேன், இவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு எப்பவுமே இவங்க 2 பேர் மேல நம்பிக்கையே கிடையாது இல்ல, இந்த அப்பா பையன் லாயர் மேல வந்து நம்பிக்கை கிடையாது. ஸோ அப்படி சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஹீரோக்கு அப்படி கிடையாது. சின்ன வயசுலேருந்தே இந்த அங்கிள் லாயரை வந்து பார்த்துருக்கான். அதுக்கப்புறம் இந்த டின்னுங்கிறவனும் ஃப்ரெண்டு தான் போல. அதுக்கப்புறம் இவங்க கோயில வந்து படிக்கிறாங்க. அப்ப சித்தியை வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஐயோ சித்தினே வந்து அத்தையை வந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் சொல்றாங்க, அசையும் சொத்து அசையா சொத்து, அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, நிறைய
கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் இது எல்லாமே ஹீரோக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா படிச்சுட்டு இருக்காங்க. பேங்க் அக்கௌண்ட்ல இருக்க பேலன்ஸு, அதுக்கப்புறம் இவரை டெபாசிட் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் 500 மில்லியன் மட்டும் இந்த மாதிரி நமக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. யாரு நம்ம? எங்க அப்பா யாருக்கு எழுதியிருக்காங்க? அந்த நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கேட்குறான். ஏன்னா 500 மில்லியன் போதில்ல. ஸோ இது ரொம்ப ஷாக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உயில வாங்கி படிக்கிறான். எங்க அப்பாவும் அப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு படிக்கிறான். பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு தெளிவாக எழுதியிருக்கு. அதுவும் இல்லாமல் இறந்து போகிறதுக்கு இன்னும் முத நாள் தான் எழுதியிருக்கு. அது கேட்குறாங்க, அப்பா இறந்து போகிறதுக்கு முத நாள் எழுதி வச்சாங்க, யார் அந்த பொண்ணு? நான் நம்பவே மாட்டேன். என்னால் வந்துட்டு அந்த பணத்தை கொடுக்கவே முடியாது. இது எங்கள் அப்பா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது, எனக்கு சேர வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்கிறான். ஆமாப்பா, உங்க அப்பா சம்பாரிச்சது தான், ஆனால் உங்க அப்பா எழுதி வச்சிருக்காரு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்றாரு. இந்த மாதிரி இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, அந்த பொண்ணோட அப்பாவும் உங்க அப்பாவும் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எதுவுமே வந்து விவரமா சொல்லாம ஃப்ரெண்டு பொண்ணுக்கு எழுதி வச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோக்கு வந்துட்டு கோவம் வருது. அது எப்படி வந்து எழுதி வைக்கலாம், இது என்ன எங்க வீட்டு சொத்து, நானும் தரமாட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றான். சரி விடுங்க அங்கிள், இது வந்து காது காது வச்சா மாதிரி நம்மளே இந்த அந்த உயிலை வந்துட்டு எரிச்சு போட்டுடலாம் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்கும் போது ஹீரோ வந்து கேட்க மாட்டேங்கிறான். நான் வந்து எரிக்க தான் போறேன்னு சொல்லிட்டு அதை எரிக்க போறான். அப்பட்டின்னு சொல்றான், இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இப்பெல்லாம் வந்துட்டு பண்ணா நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும், இது உங்க அப்பா வந்துட்டு கைப்பாடு எழுதியிருக்காரு, உங்க அப்பா வந்து சைன் போட்டிருக்காரு, இல்ல என்ன இருக்கோ அதுதான் நடக்கணும், எங்க மேலேயும் வந்துட்டு இல்லீகலா நாங்க இந்த மாதிரி பண்ணோன்னு எங்க மேலேயும் கேஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோக்கெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அந்த பார்ப்பா அவங்க அப்பாவோட ஆசை அதுதான், ஸோ வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறாங்க. முடியாது, என்னால வந்துட்டு அந்த பணத்தை வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது வேற ஆப்ஷனே இல்லை, நீங்க கொடுத்து தான் ஆகணுங்கும் போது ஹீரோக்கு வந்து கோவம் வருது. அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிட்டு இருக்கான். யார் அவ, யார் அந்த நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு வந்து கோவம் வந்துட்டு இருக்கு. அவளுக்கு எடுத்து நான் இவ்வளவு பணத்தை அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு இருக்கான். அவளை நான் இப்பயே மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்றான். இல்லப்பா வேணாம் அப்படிங்கும் போது இல்ல நான் இப்பயே அவளை மீட் பண்ண போகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கார் எடுங்கன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளம்பி போறாங்க. என்ன இந்த ஏரியா பார்த்தா ஸ்லம் ஏரியா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி வியர்டா பாக்குறான். ஆமாப்பா இங்கதான் அந்த பொண்ணு இருக்கா அப்படிங்கும்போது இந்த பிளேஸ்க்கு எங்க அப்பா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பாக்குறான். சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நானே இறங்கி போறேன், என் முன்னாடி வராதீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடத்தருக்குள்ள போறான். ஸோ அங்க போயிட்டு எல்லாத்தையும் கேட்கறான். எங்க பிம்மனா யாரு, அதுக்கப்புறம் நம்மனா யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஓ நம்ம அப்பா, அவன் வந்து சலூன் கடை வச்சிருக்கா, அவங்க அம்மா பேர் தான் பிம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேதான் இருக்கு, இந்த போப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை காட்டுறாங்க. ஹீரோவும் போறான். ஹீரோ போயிட்டு என்ன பண்றான், கோவத்துல தான் இருக்கான். அவன் என்ன பண்றான், டக்குன்னு வந்து ஓப்பன் பண்ணிட்டு போறான். நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா திருட்டு பையன் தான் வந்துட்டான்னு சொல்லிட்டு தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான். யாரு நீ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா தண்ணி அடிக்கிறா. ஹீரோ வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணுமா, நிறுத்துமாங்கிறான். ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போ, நீ திருடனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அடிதான் கொடுக்கல, தண்ணியை வச்சு நல்லா அடிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து கொஞ்சம் நிறுத்திவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து பிடிச்சிடுறான். அப்பதான் ஹீரோ படைய ஹீரோயினை பாக்குறான். யாரா அந்த பொண்ணு நம்ம மேலே தண்ணி அடிச்சு விட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். ஹீரோயின் வந்துட்டு திருடன் தான் நினைச்சிட்டு இருக்கான். எப்ப நான் திருடன்லாம் கிடையாது, நான் சொல்றது ஃபர்ஸ்ட் கேளுங்கும் போது அவன் ஸ்டாப் பண்ணவே மாட்டா. தண்ணி அடிக்க போறல. ஹீரோ சொல்றான், இங்க பாரு நான் சொல்றது கேளு, நான் திருடன்லாம் கிடையாது, நான் பிம்முங்கிறவங்க வந்து பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு லாயரோட பையனுமே வந்துடுறாங்க. என்னப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாங்க. நீ தேடி வந்த பொண்ணு இந்த பொண்ணு தான், இந்த பொண்ணு பேர் தான் நம்ம அப்படின்னு சொல்றாங்க. இவனு ஹீரோ வந்து ஷாக்கா பாக்குறான். ஏன்னா இந்த பொண்ணு தான் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்புறம் நம்ம கிட்ட வந்து சொல்றாங்க, இதுதாம்மா இங்க இறந்து போனார்ல சியாவோட பையன், இப்பதான் வந்திருக்கான் அப்ரோட்ல இருந்து அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் வந்துட்டு அப்படியே ஹீரோயினா பாக்குறாங்க, சியாவோட பையனா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அங்கிளோட பையன் தெரியும்ல, சொன்னதுக்கு அப்புறம் தானே தெரியும். பார்த்தனுமே ஏன் இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி வாங்க சார்ன்னு சொல்லிட்டு அவன் தான் ஃபுல்லா வெட்டாக்கி விட்டுருவாள். ஸோ அவளே என்ன பண்ணிட்டான்னா ஹேர் வந்துட்டு ட்ரை பண்ணி விடுறா. அவங்க தான் சலூன் வச்சிருக்காங்களா, ஸோ ட்ரை பண்ணி விடுறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோ அப்படியே ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோயின் உட்காந்துட்டு சாரி நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி இறந்துட்டாருன்னு எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. சரி அது இருக்கட்டும் அங்கிள், அவங்க நேத்தானே இருந்தாங்க, இன்னைக்கு இங்கே வந்திருக்கீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்றான், இல்லை ஜஸ்ட் உன்னை பார்க்கணும், அதுக்காக தான் வந்தேன், ஜஸ்ட் ஒரு விசிட் பண்ணலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றான். அவளுக்கே ஷாக், என்னடா இதோ நேற்று தான் உங்க அப்பா இருந்தாரு, இங்க வந்திருக்கான் அப்படின்ட்டு. அப்ப லாயர் வந்துட்டு உண்மையை சொல்ல வருவாரு. இல்லம்மா உன் பேர்ல அப்படின்னு எது சொல்ல வரும்போது ஹீரோ வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். இல்ல அதை பத்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் இல்ல ஜெஸ்ட் நான் உங்களை பார்க்க வந்து எங்க அப்பா வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ ஃப்ரெண்டோட பொண்ணாம, ஸோ உங்களை நல்லா கேர் எடுத்து பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அதனாலதான் வந்தேன். அதெல்லாம் இருக்கட்டும், நேற்று எங்க அப்பா வந்தாருல, என்ன பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு எனக்கு தெரியல, நான் வெளியே வந்துட்டேன், எங்க அம்மாவும் உங்க அப்பாவும் தான் பேசிட்டு இருந்தாங்க, எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியலங்குவாளா. இவ இப்படி சொல்றதுன்னா வந்துட்டு ஹீரோ வந்து நம்பலாம்
மாட்டேங்கிறான். அவன் எது வந்துட்டு ஒரு மாதிரி பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான். சரி இருக்கட்டும், ஏதோ அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் விஷயம், ஏதோ அவங்களோட ஸ்டோரி போல, அதை பத்தி நம்மளுக்கு தேவை கிடையாது. இப்ப சொல்ல போனா நீ எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு அப்படின்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் லாயர் வந்துட்டு பாக்குறாரு, இவன் ஏன் இப்படி வியடா பேசுறான்னு சொல்லிட்டு லாயர் வந்துட்டு இல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ சொல்ல வருவாரு. உனகிற வந்துட்டு ஸ்டாப் பண்ணிடுவான். அங்கிள் நம்ம இங்க எதுக்கு வந்திருக்கோம், இந்த பொண்ணை பார்க்க தானே வந்திருக்கோம், ஸோ பார்த்துட்டு போகலாம் அவ்வளோதாங்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கும். என்ன இது ஏதோ பேச வராங்க, இவர் தடுக்கிறாருங்கும் போது ஹீரோ வந்து சொல்லுவான், இல்ல இல்ல எங்க அப்பா வந்து இறந்து போறதுக்கு ஒரு நாள் உங்களை வந்து பார்க்க வந்தாருல்ல, ஸோ அதுதான் கியூரியாசிட்டி இருந்துச்சு, ஏன் இங்க வந்தாரு, யாரை பக்கம் வந்தாருன்னு சொல்லிட்டு தான் நான் பார்க்க வந்தேன், மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவான் ஹீரோ. அப்படி ஹீரோயின் பார்க்குறான், என்னடா இதுங்க தானாவே வந்துருங்க, தானாவே பேசுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஹீரோ சொல்லுவான், ஓகே நாங்கள் வந்துட்டு கிளம்புறோம், நெக்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்து சரி சரி அப்படின்னு சொல்லுவா. சரி அங்கிள் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிளையும் ஃப்ரெண்டையும் வந்துட்டு கூப்பிடுவான் ஹீரோ. அப்புறம் வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் கிளம்பி போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் ஹீரோ அப்படியே நக்கலாக கிட்ட வருவான். கிட்ட வந்துட்டு ஹீரோயினை பார்த்துட்டு இந்த மாதிரி நீ இதுக்கப்புறம் நல்ல நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆகலாம், அது மட்டும் இல்லாமல் நீ தண்ணி அடிச்சல அது ரொம்பவே ஜில்லுன்னு இருந்துச்சு, ரொம்ப கூலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நெக்ஸ்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் சொல்கிறான், இப்போ இந்த பொண்ணுக்கிட்ட நான் இந்த உயிரை பற்றி சொல்ல போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறான். டிஎன் வந்து கேட்குறாரு, ஏன்பா ஏன் இந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயருக்கு வந்து கேட்குறாரு. இந்த பாருங்க அங்கிள், இது வந்துட்டு நான் சீக்கிரட்டா வச்சிருக்கேன், இப்போ அந்த பொண்ணுக்கு சொல்ல தேவையில்லை, ஏன்னா இந்த பொண்ணை பத்தி நம்மளுக்கு தெரியாதுல்ல, இந்த பொண்ணு நல்லவளா கெட்டவளா, எங்க அப்பாவோட சொத்து, கஷ்டப்பட்டு உழைச்ச சொத்து, யாரோ கைக்கு போனா என்ன ஆகுறது. ஸோ நான் சொல்றேன், ஒரு அட்வைஸ் சொல்றேன் கேட்குறீங்களா, எங்க அப்பாவுக்கு நீங்க லாயரா இருந்தீங்க, ஸோ இப்போ நீங்க ரிட்டையர் ஆயிடுங்க, எங்க அப்பா தான் இறந்துட்டாருல, இதுக்கப்புறம் எனக்கு லாயரா உங்க பையன் இருக்கட்டும், ஏன்னா நான் தானே உங்க பாஸ், நான் சொல்றதை கேட்பீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஆர்டர் போடுறான். அவருக்கே ஷாக்கா இருக்கு. இதுக்கப்புறம் டியான் நீ மட்டும் தான் வந்து வீட்டுக்கு வரணும், அப்பாவுக்கு இதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் லைஃப் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஹாப்பியா இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அவரை வந்து ஒதுக்குறான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சியாவோட பையன் வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா கிட்ட வந்து ஹீரோயின் வந்து சொல்றான். அவங்க அம்மா கோபப்படுறாங்க, அந்த பெண்ணுங்கிறவங்க எதுக்கு வந்துட்டு வந்தா, இங்க பாருமா அந்த குடும்பத்துல இருக்கவங்க எல்லாமே ஃப்ராடா தான் இருப்பாங்க, அவங்கள யாரையும் நம்ப கூடாது, அவங்க கிட்ட யார்கிட்டயுமே பேசக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏமா அப்படி சொல்ற, பாக்க அந்த இறந்து போன சியா நல்லவரா இருந்தாரு, உங்களோட ஃப்ரெண்டு தானம்மா அப்படிங்கும் போது, இங்க பாரு அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அவங்க ஃபேமிலியில யார் வந்தாலும் பேசக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போயிடுறான். இப்போ அந்த அப்பா லாயரை வந்துட்டு வர வேணான்னுட்டான். இதுக்கப்புறம் டீன் அவன் தான் இருப்பான். ஸோ இவனுக்கு கோவம் வருது. கோவத்தோட லாயர்கிட்ட சொல்றான், இது எப்படி இவ்வளோ அமௌண்ட்டை வந்து தூக்கி கொடுக்க முடியும், ஏதோ வந்துட்டு லாட்ரி டிக்கெட் அடிச்ச மாதிரி வந்து நான் தூக்கி கொடுக்குறதாங்கும் போது, ஆமா வேற வழி இல்லை, உயிர் எழுதும் போது கூட நான் கூட இல்லை, எங்க அப்பாவும் உங்க அப்பா மட்டும் தான் இருந்தாங்க அப்படிங்கும் போது எனக்கு தெரியும், அட்லீஸ்ட் உங்க அப்பா கூட ஸ்டாப் பண்ண மாட்டாரா, ஏன் இப்படி பண்ணிட்டாரு, உங்க அப்பாவும் தப்பு பண்ணிட்டாரு, என் அப்பாவும் தப்பு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு உட்காடுறான். வேற ஆப்ஷனே கிடையாதா இந்த பணத்தை வந்து கொடுக்காம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு எப்படி இந்த பணத்தை ரிட்டர்ன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்ப லாயர் சொல்றான், ஒருவேளை நம்பிக்கையை பெற்றா கூட அந்த காசு திருப்பி வந்துடும் அப்படின்னு சொல்றான். அப்ப நீ என்ன சொல்ல வர, நம்பிக்கையா அப்படின்னு சொல்லும் போது, டேய் நான் ஜஸ்ட் இப்படிதான் சொன்னா, அது கன்ஃபார்மா அது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. இங்க பாரு நீ தேவையில்லாம பண்ணாத, அந்த படத்தை திருப்பி தான் கொடுத்துறேன், என்ன பெரிய பணம் அப்படிங்கும் போது, இல்ல முடியாது, அதெல்லாம் வந்து நான் தரமாட்டேன், 500 மில்லியன் எப்படி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி அந்த பொண்ணு நம்பிக்கையை பெறது, நம்பிக்கை பெறதுக்கு நான் என்ன அவங்க ஃபேமிலியா இல்ல பிரதரா இல்ல ஹஸ்பண்டா யாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். எப்படி ஒரு பொண்ணு நம்மளை நம்புவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ஹஸ்பண்டுங்கிற வார்த்தை, இந்த பொண்ணு ஹஸ்பண்ட் நம்பவே தானே ஆகணும், ஹஸ்பண்ட் ஆயிட்டா அந்த சொத்து எல்லாமே நம்மளுக்கு தானே. அப்போ இதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஐடியா வந்துடுச்சு, நான் இதுக்கப்புறம் இதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கேன். அவன் என்ன லவ் பண்ணா, அவன் என் மேல் நம்பிக்கை வச்சிருப்பா, நம்பிக்கை இருக்கும் போது அப்படியே கையெழுத்து வாங்கில சுத்தி வாங்கிட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு பிளான் பண்ணுறான். இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்துட்டு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு சொல்றானா. இதை கேட்டு லாயர் என்னடா சொல்ல வர அப்படிங்கிற மாதிரி பாக்குறாரு. இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, 2 பேரும் ஃப்ரெண்டு தான், அப்பப்போ வந்து டான் சொல்லிப்பாங்க, சார்னு சொல்லிப்பாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க சார், இதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பு அப்படின்னு சொல்லுவோம். முடியாது, எனக்கு ஒரு நல்ல ஐடியா வந்துருச்சு, அவளை நம்பிக்கை வச்சு திருப்பி அந்த காசை நான் திருப்பி வாங்க போறேன், இது எல்லாம் எங்க அப்பாவோட சொத்து, எங்க அப்பாவோட உழைப்பு, அவ்வளவு சீக்கிரமாலாம் தூக்கி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த லாயர் வந்துட்டு வேண்டாம் தான் சொல்றாரு. ஆனா இவன் கேட்க மாட்டேங்கிறான். இவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா, நான் வந்து லவ்வுங்கிற ஒரு வலையை வீசதான் போறேன், அதுல கண்டிப்பா விழுவா, என் லவ்வுக்கு மாட்டாதவங்க யாருமே கிடையாது, கண்டிப்பா இவ்வளவு மாட்டுவா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வில்லத்தனமா அப்படியே அவனை காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, அவ ஆபீஸ்க்கு போறா போல. ஸோ அதே மாதிரி போயிட்டு இருப்பான்.
பார்த்தீங்கன்னா யாரும் அவளை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். திரும்பி திரும்பி பார்த்துட்டு போவா. யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். வேற யாரும் இல்லை, நம்ம ஹீரோ தான். ஹீரோனோட ஆக்டிவிட்டிஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணிட்டு இருக்கான். அவள் ஒரு கம்பெனில போய் ஜாயின் பண்ணுவா. அதையும் வந்து நோட் பண்ணிட்டு இருக்கான். சரி, அங்கதான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டா போல. நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இவங்களோட ஷாப் இருக்குல்ல, சலூன், அதுக்கு வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் வந்துட்டு ஆர்டர் பண்ணி ஹீரோ வந்து கொடுத்துருக்கான். இந்த மாதிரி ஹீரோ தான் கொடுத்துருக்கான், காங் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் எங்க அம்மா கோவம் வந்துருச்சு. இந்த திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்றாங்க. என்ன எடுத்துட்டு போக சொல்றீங்க, உங்க பொண்ணுக்கு வேற வேலை போயிடுச்சு, இது எடுத்துட்டு போனா ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, இங்க எந்த திங்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே எடுத்துட்டு போக சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின்ட்ட வந்து திட்டுவாங்க. எப்படி நம்ம ஃபேமிலி விஷயம்லாம் அந்த பையனுக்கு தெரியுது, நீ ஏதாச்சும் டச்ல இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ அம்மா அதெல்லாம் கிடையாதும்மா, அந்த பையனை நான் வந்துட்டு அன்னைக்கு பார்த்தது தான், அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவா. நெக்ஸ்ட் ஹீரோக்கு வந்து கால் வரும், இது எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், என்னது ரிட்டர்ன் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கோப்பமா பேசுவான். அதுக்கு லாயர் சொல்லுவான், எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணு அந்த மாதிரி டைப் கிடையாது, நீ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு அவன் சொல்லுவான். லாயரு, இல்லை எப்படி எனக்கு வந்துட்டு மடங்காம இருக்கும், கண்டிப்பா மடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவான்னா நெக்ஸ்ட் ஹீரோயின் வீட்டுக்கே போயிடுவான். அப்பதான் அவங்க அம்மா வந்து மார்க்கெட் போயிருப்பாங்க. ஹீரோயின் வந்து செம்மையா கோவமாயிடுவா. எதுக்கு இங்க வந்தீங்க, ஃபர்ஸ்ட் வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போங்க போங்கன்னு துரத்துவாளா. ஏன் நான் போகணும், நான் உன்னை அன்பா நான் உங்களுக்கு வந்து நிறைய கிஃப்ட் பண்ணேன், அது கூட ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க, நான் ஆசையை தானே கொடுத்தேன், ஏன் இந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். இங்க பாருங்க, உங்களோட ஹெல்ப்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது, அது மட்டும் இல்லாம நான் வேலை ரிசைன் பண்ணுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும், அன்னைக்கு ஃபாலோ பண்ணிட்டு வந்தது நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பான். ஐயோ நான் ஒன்னும் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா, ஏன் உள்ள வந்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வருவான். இங்க பாருங்க எங்க அம்மா இல்ல, ஃபர்ஸ்ட் வெளியே போகும் போது ஹீரோ வந்து கேட்பான். ஓ நீ ஏன் என்ன துரத்துறது எனக்கு இப்பதான் தெரியுது, அம்மா இல்லைன்னு துரத்துறியா, ஏன் பயப்படுறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போங்க, நான் சொல்லிட்டேன்னு வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே விட்டு கதை சத்துவான். நீ எதுக்கு இப்போ என்னை வெளியே அனுப்புற, நீ பயப்படுறியா, நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன்னு பயப்படுறியா என்ன, உங்க அம்மா வீட்டுல இல்லையா ஸோ அதான் பயமா, நான் ஏதாச்சும் உன்னை பண்ணிட்டுவேன்னு நினைக்கிறியான்னு சொல்லிட்டு அப்படி கிட்டக்கு வரான். ஹீரோயின் என்ன பாக்குறான், நான் பைத்தியம் மாதிரி பேசுறான்ட்டு, இப்ப என்ன நீங்க சொல்ல வரீங்க, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து தள்ளி விடுவான். ஆனா ஹீரோ வந்துட்டு விட மாட்டான், கையை வந்து பிடிச்சிப்பான். நான் உள்ளதான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிட்டக்கு நெருங்கி நெருங்கி வரான். அவன் தான் வந்துட்டு இவகிட்ட வந்து எப்படியாச்சும் க்ளோஸ் ஆகணும்னு நினைக்கிறானே. ஸோ கிட்டக்கு வந்துட்டு என்னை வந்து வெளியே தோர்த்துற எனக்கு புரியுது, ஆனா உங்க அம்மா இல்லைன்னா என்கிட்ட நல்லா தானே பேசுவேன், உங்க அம்மாக்காக நீ பயந்து பயந்து என்கிட்ட பேசுற, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்ட்டு, அதனாலதான் இப்ப வந்துட்டு உங்க அம்மா இருக்காங்க வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயப்படுறேன், ஆனா இல்லைன்னா என்கிட்ட நல்லா தானே பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு கிட்டக்கு வந்து பேசிட்டு இருப்பானா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவன் என்ன லூஸ் மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுருவா. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவானா, ரூம் வந்துட்டு வீட்டை வந்து லாக் பண்ணிட்டு உள்ளார போயிடுவா. ஹீரோ வந்து தட்டிகிட்டே இருப்பான். ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.